வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் சிப் மஃபின் ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு 200 கிராம் நான் சேர்த்துருக்கேன். அதோட 50 கிராம் கொக்கோ பவுடர், சுகர் 175 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் 1 கப்புக்கு பால் சேர்த்துருக்கேன். 250 ml பால். பாலோடு சேர்த்து ஒரு முட்டையும் 125 கிராம் பட்டர் அதை நல்லா உருக்கி நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். நம்ம பட்டரை உருக்கி கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பீட்டரே இல்லாமல் இந்த விஸ்கர் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணதை மாவோடு சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதுக்கும் பீட்டர் இல்லாமல் நம்ம கையாலேயே விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக 50 கிராமுக்கு நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம இதை சேர்த்து இதை நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இல்லை சேர்த்துக்கலாம். ஆனால் இது சாக்லேட் சிப் மஃபின்னால நான் இல்லை சொக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நட்ஸ் கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் கேக் ட்ரேயில் நான் மஃபின் லைனஸை வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரை 3/4 அளவுக்கு நம்ம இதில் நிறச்சி வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் கூட உங்களுக்கு பேட்டரை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்து மேலாக்கில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி டப் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை 180 டிகிரிஸுக்கு 18 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். மஃபின் இப்போ நல்லா பேக் ஆகிட்டு, ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம கூலிங் ரேக்கில் கொஞ்சம் நல்லா கூல் ஆனதுக்கு பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே மஃபின் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஹார்டாகவும் திக்காகவும் இருக்கும். ஆனால் இந்த ரெசிபியில் நீங்கள் மஃபின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். மஃபினே பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா கூட அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர்.